நம்முடன் சினிமா விமர்சகர் கோடங்கி ஆபிரகாம் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைஞ்சதற்கு மிக்க நன்றி. சார், இப்ப இந்த தேசிய விருதுகள்ல பார்க்கிங் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, சிறந்த படத்திற்கான அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன சார்? பார்க்கிங் படம் தகுதியான படம் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லா மக்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் இப்ப நம்ம இந்தியாவில தமிழ் படம் அப்படின்றத தாண்டி அந்த சப்ஜெக்ட் நிச்சயமா எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா அபார்ட்மெண்ட் இருக்கிற இடங்கள்லயும் எல்லா வீடுகள்லயும் பார்க்கிங்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன யதார்த்தமான ஒரு கலை நிலவரத்தை ரொம்ப அழகா அந்த இயக்குனர் பதிவு பண்ணியிருப்பாரு. அதில் நடித்த நடிகர்களும் நடிப்புன்னு சொல்ல முடியாத அளவிற்கு ரொம்ப அழகாக வரவேற்பை பெற்றது. வெற்றி பெற்ற படமாக அந்த படம் மாற்றப்பட்டுச்சு. சோ அந்த படம் வெளிவந்த காலகட்டத்திலே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமா அந்த படம் பல்வேறு இடங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பை இது கொடுக்கும், அவருக்கான ஒரு மரியாதை கிடைக்கும்னாங்க. அதுக்கு ஏற்ற போல இன்னைக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த தமிழ் படமாக அந்த படம் தேர்வாகி இருக்கிறது ஒரு பெரிய வரவேற்புக்குரிய விஷயம். ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம படங்கள் இன்னைக்கு பல கோடிகள் எடுத்து முதலீடு போட்டு எடுக்கிற பல படங்களும் அது மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு முன்பாகவே அது சேர்ந்த ஒரு காட்சியிலேயே அது ஷோ பிரேக் ஆகிற நிலைமை வருது. அந்த படத்துக்கான பட்ஜெட் அவ்வளவு ஹெவியா எடுக்கிறாங்க. ஆனால் தகுதியான திரைக்கதையோ தகுதியான விஷயங்களையோ அதுல உட்புகுத்திற்கான விஷயம் இல்லாம போகுது. இன்னைக்கு பாருங்க, அறிவிச்சுட்டே இருக்காங்க, ஹிந்தின்னு அறிவிச்சுட்டே இருக்காங்க. எல்லா படங்களும் ஹிந்தி படங்களுக்கு மட்டும்தான் நிறைய விருதுகள் அறிவிக்கப்படுது. அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தமிழ்ல ஒரு வருஷத்துக்கு 240 படம் வருதுங்க. 240 படத்துல குறைந்தபட்சம் விருதுக்கு தகுதியாக ஒரு 10 படமோ 15 படமோ அனுப்புவதற்கு கூட தகுதி இல்லாத படம் தான் இங்க உருவாகுதா? அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. அப்ப இங்க தமிழ் திரையுலகத்துல இருக்கிற எல்லா அமைப்புகளும் என்ன பண்றாங்க? எப்பேற்பட்ட படங்களை நம்ம எடுக்கிறோம், என்ன மாதிரி மக்களுக்கு கொடுக்கிறோம்? மக்கள் நல்ல படங்களை கண்டிப்பாக கொண்டாடுகிறார்கள். இப்ப இந்த முறைலாம் சின்ன படங்கள் தான் பெரிய லெவல்ல உற்சாகமாக பார்க்கப்பட்ட படமா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், இப்படி பல படங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு. அதுல யாரும் பிரபலங்கள் கிடையாது. ஆனா கூட அந்த படத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா, நல்ல படம் நல்ல கதையம்சத்தோட யதார்த்தமான விஷயத்தை பதிவு பண்ணா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்கு தான் சொல்ல வரேன். அதனால இந்த ஒரு விருது வாங்கியிருக்கோம். ஆனா எனக்கு இந்த விருது மட்டும் பத்தாது. இன்னும் மொழி சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம கலை மூலமாக சொல்ல முடியும். சினிமா மூலமாக அரசியலே மாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு விஷயம் இங்க இருக்குங்க. சினிமாவையும் அரசியலும் தமிழ்ல பிரிக்கவே முடியாது. சினிமாவிலிருந்து தான் பல அரசியல் தலைவர்கள் உருவானாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் போகணும்னு ஆசைப்படுறோம். அதை திரையுலக அமைப்புகள் தான் அதை முன்னெடுக்கணும். ஏன்னா நல்ல கதையம்சத்தோடு இருக்கிற படங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் தான் முன்னெடுக்கணும். சோ அந்த வகையில வருத்தமா இருந்தாலும் ஒரு சின்ன ஆறுதல், சரி பரவாயில்ல எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒரு படம் கிடைச்சு பெஸ்ட் பிலிம் அப்படின்னும் போது அதை நம்ம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து அடுத்தபடியாக சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி நம்முடன் இணைப்பில் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்ப சிறந்த படம் அப்படின்ற பட்சத்துல பார்க்கிங் படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மியூசிக் டைரக்டர் அப்படின்ற கேட்டகரியில ஜிவி பிரகாஷ் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு விருதுகள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிற விஷயமா இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே இந்த அரசு விருதுங்கிறது கடந்த சில வருடங்களாகவே அரசியல் விருதுகளாக மாறி போனதுதான் உண்மை. ஸோ இப்போ ஒரு படத்துக்கோ அல்லது ஒரு கலைஞனுக்கோ விருது கிடைக்குது அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அலச வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில பார்க்கிங் மாதிரியான ஒரு படத்துக்கு விருது கிடைத்திருக்கும் போது நிச்சயமாக இந்த படத்துக்கு தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விருதா தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பார்க்கிங் படத்தை எடுத்தவர்களும் சரி நடித்தவர்களும் சரி ஒரு பெரிய பின்புலம் கொண்டவங்க கிடையாது. ஒரு புதிய முயற்சியாக அவங்க செய்த அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையில ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இன்னொன்னு பார்க்கிங் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, வழக்கமான அந்த தமிழ் சினிமாக்குன்னு இருக்கிற அந்த ஃபார்முலாவை எல்லாம் அப்படி புறந்தள்ளி விட்டு வேறொரு ஜானர்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கு விருது கிடைத்ததன் மூலமாக எதிர்காலத்தில் இது போன்ற புதிய முயற்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த விருது உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.